துரைமுருகன் பிப்ரவரி மாசம் இருக்கு உங்க எல்லாருக்கும் 5000 அறிவிச்சாங்க. ஏன் இருக்கா 5000 அறிவிக்கும் போது அங்கிட்டு கவர்மெண்ட் ஒன்னொன்னு அறிவிக்குது. அது என்னன்னா 50க்கு மேற்பட்ட குவாரிகளுக்கு அனுமதி. இன்னும் 1.5 மாசம் எலெக்ஷன் இருக்குது. 50க்கு மேற்பட்ட குவாரிகள் என்ன அவசரமா அறிவிக்கிறாங்க அப்படின்னு. அந்த 50க்கு மேற்பட்ட குவாரிகள் எடுத்து பார்த்தா சுமார் 2000 கோடி மதிப்பிலான 50க்கு மேற்பட்ட குவாரிகள். அது சுமார் ஒரு 7 மாவட்டங்கள் வச்சுக்கோங்க. வரிசை ஒன்று சொல்றேன். ஆனா அந்த குவாரிகளோட மதிப்பு இருக்குல்லையே 2000 கோடி கிடையாது. முதல் எங்க அறிவிச்சான்னு சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்கே கிடைக்கின்றத சொல்லிடுறேன். அப்புறம் ஆதாரம் கொடுத்தாதான் தெளிவா உங்களுக்கு புரியும். ராணிப்பேட்டை மாவட்டம் ஏறக்குறைய 15 இடங்கள்ல இந்த இருக்கு. அப்படியே நான் ஸ்கிரீன்ல வைக்கிறேன் பார்த்துக்கோ. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 இடங்கள்ல வெவ்வேறு வகையில கிரானைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டோன் ஆகட்டும், இந்த மாதிரி எடுக்கிறாங்க இல்லையா, இதுக்கான குவாரிகளுக்கான அனுமதி இந்த பிப்ரவரி இந்த 5000 கொடுத்தாயில அந்த கேப்ல அறிவிச்சாங்க. அதே நாளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 12 இடங்கள்ல குவாரி மற்ற விஷயங்கள் வச்சுக்கோங்க. வெவ்வேறு கிராமங்கள் 12 இடங்கள்ல திருவண்ணாமலையில. அதே மாதிரி கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை 7 இடங்கள்ல பிளாக் கிரானைட், இந்த கலர் கிரானைட் இருக்கும் அந்த இடங்கள் எடுக்கிறதுக்கு. கிருஷ்ணகிரி கொடூரம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், தேனி இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் சுமார் 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல தனிமங்களை வெட்டி கழிக்கிறதுக்கு குவாரிக்கான டெண்டர் இருக்குல்ல, அதை ஒரே நாள்ல எல்லா கலெக்டரும் அறிவிக்கிறாங்க. இதுவே ஒரு டிராமா மாதிரி இல்லையா? அதை பற்றியான விவரங்கள் வேணும். இந்த வெப்சைட் இருக்குது, டெண்டர் இருக்கு இல்லையா, தமிழ்நாடோட டெண்டர், அந்த வெப்சைட்ல போய் தேடிக்கோங்க. ஆனா இதோட மதிப்பு 2000 கோடி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சுமார் 30,000 50,000 கோடி. அதாவது 30,000 50,000 கோடி. ஆனா கவர்மெண்ட் போட்டிருக்க